ஏங்க அம்மா அப்பாலாம் வருவாங்கங்க, கையை எடுங்க. ஏய் நீ என் பொண்டாட்டி. நான் உன் கை போடாம வேற யார் கை போடுவா? அதுக்குன்னு இப்படி கையை போட்டுட்டு இருப்பீங்க. ஐயோ, கையை எடுங்கங்க. ஏய் கையெல்லாம் எடுக்க முடியாது. சொன்ன கேட்கவே மாட்டீங்க நீங்க. ரொம்ப குறும்பு நீங்க. நீ கரும்பு, அதனாலதான் நான் செய்யறேன் குறும்பு. ம்? எறும்பு என்ன பண்ணும்? கரும்பை தேடி தானே வரும். ஐயோ, வலியுது, தொடச்சுக்கோங்க. ம், ம்ஹும். அப்ப மாமன் உன் மேல பாசமா இருக்குது, உனக்கு பிடிக்கல அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் ம். போங்கங்க. வாங்க நான் எடுத்துக்கிட்டு. அப்பா வந்துட்டாங்க. என் மாமன் பார்த்த என்ன பாக்காட்டின என்ன? ஐயோ, எதுவும் நினைச்சுக்க போறாரு. கையெடுக்க. இங்க வரு. என் புள்ள மேல என் மாப்பிள்ளை எம்புட்டு பாசம் வச்சிருக்காருன்னு அவரும் தெரிஞ்சுக்கட்டும். ஷோ, சொன்னாலே புரியாது உங்களுக்கு. போங்க. அமுதா, அம்மா. பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ள நம்ம புள்ள மேலே எம்பிட்டு பாசம் வச்சிருக்காரு. ஐயோ, நமக்கு வெக்கமா வேற இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இங்கம்மா ஆரத்தி தட்டு. நீ மட்டும் எங்க வந்திருக்க? ஆரத்தி தட்டுங்க. ஏன் மருமவ தாங்க சுத்தணும், அதான் மருமவளை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஏய் வந்தவங்க எம்புட்டு நேரம் வெளியே நின்னுகிட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஐயோ, நீங்க பறக்கிற பறைய பார்த்தா நீங்களே ஆரத்தியை எடுத்துட்டு புள்ளைய உள்ள விட்டுருவீங்க போல இருக்கே. வந்தவங்க எம்புட்டு நேரம் நிக்க வச்சுக்கிட்டு என்ன இந்த வீட்டுல பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? ஆமா, இந்த வீட்டுல பொறுப்பே இல்லாம தான் இருக்காங்க. என்ன சொன்னீங்க? பொறுப்பே இல்ல. எவ்வளோ நேரம் நம்ம நிக்கிறோம். என் தங்கத்துக்கு கால் வலிக்கும்ல. ஓஹோ, அப்படின்னா என்ன தூக்கிடுவீங்க போல இருக்கே. தூக்கட்டுமா? தூக்கட்டுமா என்ன? ஐயையோ, என்ன ஆள விடுங்க. ஆமா வெரசா நடந்து வந்தவங்க எவ்வளவு நேரம் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆனா கையில எடுத்துட்டு வரக்கூடாதா? ஆமாம்மா, சுண்ணாம்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அம்மா, அந்த பரண்ல தான் இருக்குன்னு அதை எடுக்க உனக்கு இவ்வளவு நேரமா? வந்தவங்க எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அத்தை, நானும் தேடி தானே எடுத்துட்டு வரேன். எதுக்கு இப்ப குரல்ல வசத்துற? நான் வசத்துல அத்தை, நீங்க தான் வசத்திட்டு இருக்கீங்க இப்போ. கேளுங்க, வந்தவங்களுக்கு முதல்ல ஆரத்தி எடுங்க. ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரி. என்ன நீ நடக்க முடியல போல இருக்கு. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா ஊதி போயிருக்கீங்க. தீனி அதிகமோ? அதானே. கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ குச்சி மாதிரி இருந்தீங்க. இப்போ பலூன் மாதிரி வீங்கி போயிருக்கீங்க. அடுத்த தடவை நான் வரும்போது வீங்கி வெடிச்சிருவீங்க போலயே. அதான் எல்லாருமே சொல்லுவாங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா சம்பாத்தியம் சாப்பிட்றதுக்கு கணக்கு பண்ணி சாப்பிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட சம்பாத்தியமாச்சு. நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டலாம். யாரு கேட்க போறா? அப்படிதானேம்மா? ஆமாம்மா, என்ன பண்ணுறது. என் புருஷன் எனக்கு எல்லாம் வாங்கி போடுறாரு, வைக்கிறாரு. இது உனக்கு ரெண்டாவது புருஷன். முதல் கட்டின புருஷன் வீட்டிலேருந்து வரும்போது ஒற்றை குச்சி மாதிரி வந்த. இப்போ புது புருஷனை பார்த்தோன்னே கொஞ்சம் பாலிஷாக இருக்க. உன்ன மாதிரி தானே. எவடி மருமவளே, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? நான் என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்? என்ன வார்த்தை பேசுற நீ இப்ப? என்ன நான் ஒன்றும் தப்பாக பேசலையே அத்தை. இன்ன வரைக்கும் அவங்க என்னை வீங்கி போயிடுவீங்க, அடுத்த தடவை வரும்போது வெடிச்சு போயிடுவீங்கன்னுலாம் கிண்டல் பண்ணாங்க. அப்போல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி தான் நானும் கிண்டலாக பேசினேன். அவங்க அவனை என்ன பேசுறாங்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, உங்கள் பிள்ளைக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியா என்ன? இங்க பாருமா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளை இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதுவும் பேசாம இருக்கேன். நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்னைய பேசுனா அது கிண்டல், அதுவே நான் பேசுனா குத்தலா? என்ன மாமா, எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? என் பொண்டாட்டிய வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டியை என் கண்ணு முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இங்க பாருங்க, நாங்க ஒன்னுத்துக்கு இல்லாம இந்த வீட்டு திங்கிறதுக்கு ஒண்ணு வரல. என் வீட்டுல கிடக்குது ஊரு பட்டது, சரிங்களா? ஏதோ விருந்துக்கு கூப்பிட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான். என் பொண்டாட்டியோட அப்பா அம்மா அண்ணன் பொண்டாட்டின்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வைங்க, இங்க நடக்கிறது வேற. போதுமா? உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இப்ப? என்ன வார்த்தை பேசிட்டு போறாரு பாத்தியா? ஏமா மன்னிப்பு கேளுமா, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன ஏன் மாமா, அவங்க இன்ன வரைக்கும் என்ன அப்படி பேசுனாங்க. அதுக்கு அவங்கள முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கறேன். அவங்க பேசுனது நீ பேசுனது ஒண்ணா? ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேற வேற தான். ஆனால் அவங்க பேசின வார்த்தை எனக்கு வலிக்க தான் செய்யும். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு போட்டுட்டானா உடனே புருஷன் சம்பாத்தியத்தில் தீனி திங்கிறான்னு அர்த்தமா? ஏன் என் அப்பா எனக்கு சம்பாதிச்சு போடலையா? இல்லை என் அம்மா தான் என்னை இத்தனை நாளாக பட்டினியாக போட்டாங்களா?
கல்யாணத்துக்கு முன்னாடி எதையுமே நேரத்துக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. நல்ல தூக்கம் இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்கு. மாமனார் சாப்பிடணும், மாமியார் சாப்பிடணும், கணவர் லேட்டாக வந்தால் அவருக்கு போடணும், தூக்கம் இல்லை. அவங்க சாப்பிட்டு வச்ச மிச்ச மீதியை சாப்பிடணும், சாப்பாடை வீண் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கள் உடம்பேறி போச்சு. அதுக்கோசரம் இப்படி தேவையில்லாத பேசினா பேச்சு வேணாம். அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. இங்க பாருங்க மாமா, என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த வீட்டுல நாங்க காலடி எடுத்து வைப்போம். அப்படி இல்லையா இப்படியாப்பட்ட உறவே எங்களுக்கு தேவை கிடையாது. மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. உங்க மன்னிப்பு யாருக்கு வேணும்? என்னை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறீங்க? உங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. சரிம்மா விடு, அவங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டால, விடு விடு, இது எதுக்கு அதை பத்தி பேசி. எம்மாடி மாப்பிள்ள மன்னிச்சிருங்க. என் மருமக இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சரிங்களா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இங்க வந்து இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க உங்களை வர வச்சதே. அதுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை. எனக்காக இதை மறந்துருங்க சரிங்க மாமா. உங்களுக்காக, நீங்க ஒரு பெரிய மனுஷன்ற ஒரே காரணத்துக்காக சரின்னு சொல்றேன். ஆரத்தி சுத்து. இவங்க கையால எனக்கு ஆரத்தியும் சுத்த வேணாம், ஒன்னும் சுத்த வேணாம். நீ போய் ஆரத்தி சுத்து. ஆரத்தி கொடுக்குறாங்க போ. ஒரு கண்ணு வரவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, நல்ல கண்ணு நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு பிசாசு கண்ணு, அப்புறம் உங்க மருமவ கண்ணு, அதையும் சேர்த்து சுத்து. எல்லாரோட கண்ணும் பட்டு போகணும். ஐயோ வசந்தா, உனக்கு எதுக்குடி இந்த நிலமை? ஐயோ வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படியாவது தாஜா பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கி காலம் முழுக்க இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டான்னு பார்த்தா இந்த அம்மாவால் அதை இதுன்னு பேசி அந்த அம்மா கேட்டுருச்சு. அவங்க வீட்டிலேருந்து வேற எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கானுங்க வேற சொன்னாங்க. நம்ம வேற வரவே கூடாதுன்ட்டு இருந்தோம். நம்மளை பிடிச்சி திட்டுன்னு திட்டுவாங்கன்னு இந்த அம்மா வேற ஃபோனை 100 வாட்டி அடிச்சு பிடிச்சி. இப்போ என்ன பண்ணுறது? வந்தாச்சு, அவங்க கண்ணில் சிக்காம வேலை செஞ்சுட்டு ஓடிடணும். அங்கிட்டு யாரோ வர மாதிரி இருக்கு, ஒளிஞ்சுக்குவோம். பாப்பா ஊறுபட்ட வேலை. என்னது அந்த இடத்துல ஏதோ இருக்கமா இருக்கு, காலு மாதிரி இருக்கு. யாருன்னு கேட்டேன். ஐயோ யாரு என்னன்னு தெரியலையே, கலவாணியா என்னன்னு தெரியலையே. யாரு வெளியே வரலன்னா விளக்கமா எடுத்து போடு, வெளியே எடுத்து போடுவேன் பாத்துக்கங்க. அடிச்சு கிடிச்சு போடாதீங்க, நான் தான். ஐயா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி நின்னுக்கிட்டு? அடியே காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு வாடின்னு இன்ன வரைக்கும் இருந்துபிட்டு இங்கேயும் வந்து உள்ள ஒளிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க. என்னடி இது? அட போங்கம்மா, உங்க மருமக வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்னப்ப? அப்பாடா, இப்பதாம்மா போன உசுரே திரும்ப வந்துச்சு. உசுறு போய் உசுறு வந்துச்சா? ஆமா, நேத்து நீங்க வேற அவங்கள பத்தி அதை இதுன்னு சொல்லிவிட்டீங்க. நான் வேற உட்காந்து கதை பேசுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துட்டேன். அவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் சொல்லி என்னை எதுவும் கிளின்னு கிழிச்சா என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் இனிமேல் உங்கள் மருமவை தான் எல்லாமே. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா அதான். அடி பாவி, அதுக்கு தான் வராமல் இருந்தியா? என்ன? ஐயோ ஆண்டவனே, ஏண்டி அவெல்லாம் இப்போ வந்தபடி அதுக்குன்னு அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும், எனக்கு யாரை வேலைக்கு வைக்கணும் யாருக்கு வேலைக்கு வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு உரிமை இல்லாமல் போய்ட்டு நினச்சியோ? ஏண்டி அவெல்லாம் யாரு என்னவோ, இப்பதான் வீட்டுக்கு வந்தா, அதுக்கோசரம் அவளுக்கு அப்படியே கொத்துச்சாவி எடுத்து கொடுத்துருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னம்மா உங்க பையன்தான் அவங்க மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்களே. அடிக்கான சிரிக்கி, என் பையனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ஒரு பொருளுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பான். அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவானே, இல்லை 1 மாசத்துக்கு வச்சுக்குவான். அதுக்கப்புறம் அது இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு தூக்கி வீசி போடுவான். அதுக்கப்புறம் நானா தேடி எடுத்து கொடுத்தாலும் அதில் அளவுக்கு அவனுக்கு நாட்டம் இருக்காது. இப்போதானே புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அதனால புது பொண்டாட்டி ஜோருல அவன் தெரியறான். அதுக்கப்புறம் பாரு அவன் தண்டவாளம் என்ன வண்டவாளத்துல ஏறுதானு. என்ன போ, முதல்ல போய் ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. அம்மா நிஜமா போயிட்டாங்க தானம்மா? அட போயிட்டாங்கடி, போ. ஐயே என்ன இவ இப்படி இருக்கிறா? மறு வீட்டுக்கு போய் எம்பிட்டு நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி அம்மா வந்துட்டோம் நீங்க சாப்பிட்டு இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா. ஐயோ ஆண்டவனே, சரி இருக்கட்டும். எம்மாடி, என்னோட ஆசையே ஊர் முழுக்க
தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் பத்திரிக்கையை வச்சு ம். அந்த காலத்து பாட்டுங்கள்ல எல்லாம் குதிரை வண்டியில வந்து நடிகைங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே தக்கிட்டுன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி என் மாப்பிள்ளையும் பொண்ணும் குதிரை வண்டியில உட்கார வச்சு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ற அந்த பாட்டெல்லாம் போட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் அப்படியே ஊர்வலம் கூட்டிட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசையே கோட்டு சூட்டெல்லாம் மாப்பிள்ளைக்கு போட்டு பார்க்கணுன்றதுதான். நம்ம ஊர்ல அந்த சின்ன தம்பி பாளையத்துல கல்யாணத்துக்கு போனோம்ல, அவங்க வீட்டு கல்யாணத்துல அப்படித்தானே அவங்க மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அந்த பிள்ளைக்கு ஏதோ மகாராணி கணக்கா அலங்காரம்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்களா, அந்த மாதிரி பண்ணணுங்க. அடிக்க அணைச்சிருக்கியே, அவங்க பண்ணத மாதிரியே நம்ம பண்ணணும். அவங்கள பார்த்து காப்பி வச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைக்கு வித்தியாசமா பண்ணுவோம். அண்ணே, என் பையனுக்கு இவ்வளோ நீ பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பெத்த தகப்பேன் இன்ன வரைக்கும் வீடு வரல, எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவனுக்கு கூட இந்த அக்கறையெல்லாம் இல்லை. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், இங்கே ஊருப்பட்ட வேலை கிடக்குது, வேலைக்கு தான் போக முடியாது. சரி, இங்கே இருந்தாவது அந்த வீட்டில் அந்த கல் மண்ணை அள்ளி போடலாம், இந்த மூட்டையை முடிச்சதுக்குலாம் அந்த வீட்டுக்கு தினமும் தண்ணி விட சொல்லி இருக்கா, இங்கே அந்த தண்ணி விடலாம், வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணுறதா ஒன்றும் இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் அம்மாவும் அப்பாவும் இருந்து எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுண்ணே. இவ்வளவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் சும்மா விட்டுருவோமா? எங்கள் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் அப்படி சீரும் சிறப்புமா பண்ணுவோம். நாங்கள் இவ்வளவு பண்ணுவோம், நீங்கள் உங்கள் மருமகளுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அண்ணே, இப்பயே என் பையன் என் வீட்டுக்கு வரப்போற மருமவளுக்காக 10 பவுன் சேர்த்து வச்சிருக்கான். அதுவும் இல்லாம ஊர் மெச்சுற அளவுக்கு நம்ம பெருசா கல்யாணம் பண்றோமோ இல்லையோ, வர மருமவளுக்கு 10 பவுன் போட்டு தான் நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். பாத்தீங்களாங்க, 10 பவுன் சேர்த்து வச்சிருக்காராமா மாப்பிள்ள. பரவாயில்லையே, எப்படிப்பா உனக்கு இப்படியாப்பட்ட பையன்? அப்பன் ஊதாரி, உனக்கு அந்த அளவுக்கு திறம் இல்ல, ஆனா மாப்பிள்ள நல்ல தெளிவா இருக்காரு. அதுதானே எனக்கே தெரியல, எந்த ஜென்மத்துல நான் பண்ணின புண்ணியமோ தெரியல. என் பையன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப 3 மாசம் கழிச்சு நம்ம பிள்ளைய பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். எங்க அந்த 10 பவுன் எடுத்து காட்டுங்க. ஐயோ அண்ணி, அவன் வீட்ல எல்லாம் வைக்க மாட்டான் அண்ணி, எல்லாமே பேங்க் லாக்கர்ல தான் வச்சிருக்கான். ஏன்னா உங்களுக்கு தெரியாதா என் புருஷனை பத்தி? ஆளுல நேரத்திலேயே பாக்கெட்ல 10 காசு இருக்க விட மாட்டாரு, மொத்தத்தையும் சுரண்டிக்கிட்டு ஓடிடுவாரு. அதனால மொத்தமும் பேங்க்ல தான். எனக்கும் கூட 5 பவுன் எடுத்து வச்சிருக்கான் சம்பாரிச்சு. கூட கழுத்துல வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? அட நீங்க வேற அண்ணி, நான் கழுத்துல போட்டுக்கலாம் தான். என் புருஷன் வந்து ஏதாவது பேசினாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏதாவது பேசலையே நான் மயங்கி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து போடுவேன். அப்படிதான் ஒரு நாள் தங்கத்தோடு ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் நான் இனிமே திருந்திட்டேன், இனி வேலை வெட்டிக்கெல்லாம் போய் சம்பாதிக்க முடியாது, சொந்த தொழில் பண்ணி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஊறுகாய் பிசினஸ் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை, அந்த தோடை வேணா கழட்டி கொடுமா, நீ நானும் சேர்ந்து ஊறுகாய் பிசினஸ் பண்ணுவோம், பையனுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு சொன்னார். நானும் அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி தோட்டை கழட்டி கொடுத்தா 1 மாசம் வீட்டு பக்கமே வரல. அத்தாடி, தோட்ட தூக்கிட்டு ஓடிட்டதா? ஆமா நீ, தோட்ட தூக்கிட்டு ஓடி போயிட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு அடகு கடையில வச்சு எல்லாம் பண்ணியிருப்பது போல இருக்கு. அடகு ரசீதை வாங்காம வந்துட்டாரு போல இருக்கு. அந்த பையன் யாரு? நம்ம பையனோட படிச்ச பையன். அந்த பையன் தான் உங்க அப்பா தோடு வச்ச ரசீது வாங்காம போயிட்டாரு, இது இருந்தாத்தான் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டான். அந்த ரசீதை பார்த்தோன்னே என்ன பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டான். இதுக்கு தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னா 4 பேர் எல்லாரும் தங்கத்தோடு போட்டு தங்கம் போட்டு போகிறாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு நீ கவரிங்க போட்டுக்கிட்டு போறியன்னு உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நீ இந்த வேலை பார்த்தியான்னு சொல்லி என்ன திட்டுன்னு திட்டு. அதனால உன் கழுத்துல இனி எதையுமே கொடுக்கவும் மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். நானா எங்கேயாவது உன்னைக்கு போனா மட்டும்தான் உன் கழுத்துல போட்டு கூட்டிட்டு போவேன். அதுவும் அடுத்த நிமிஷமே கழட்டி நீ என் கையில கொடுத்துடணும்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு அதுவுமே வேண்டாம்ப்பா, நீயே பத்திரமா வச்சுக்கண்ணே. அதனால மொத்தத்தையும் கொண்டு போய் வச்சிருக்கான். ஆத்தாடியாத்தா, என்ன இது உன் புருஷன் இந்த அளவுக்கு ஊதாரி பழப்பு பழைக்கிறாரு? இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வரேன்னா. அம்மா, மாமா வராரு. ஐயோ பையன் அண்ணி, இங்க பாருங்க அண்ணே, இப்போதைக்கு நம்ம உறுதிப்படுத்தினது நம்ம அரவிந்துக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கிடப்பான். 3 மாசத்துல நானே மருமவளை பிடிக்கிற மாதிரி பண்ணி போடுறேன். நீங்க எதுவும் பேசாதீங்க சரிங்களா? நீங்க நல்ல விதமா நடந்துக்கங்க, அவங்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பேச்ச கேட்பான். சரிம்மா, நீ உறுதி கொடுத்துட்டல, எனக்கு அது போதும். டேய் இவடா, மாமா அத்தை வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிடு. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு எதுவும் வந்திருப்பாங்களோ? அப்பாடா, கோடி புண்ணியம், கூட்டிட்டு போகட்டும்.
வாங்க மாமா, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, எங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. மத்த நாளெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுவாரு. இன்னைக்கு முத்து வெளியே வந்துரும் போல இருக்கே. நீ அவன் பாசக்காரன் பையன் நீ. அவன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சரிம்மா, வந்தவங்களுக்கு சாப்பாடு எதுவும் வச்சு கொடுத்தீங்களா இல்லையா? எங்கப்பா, சாம்பார் சோறு தான் இருந்துச்சு, அதான் 2 பேரும் சாப்பிட்டாங்க. முதல்ல இதுங்க மூணையும் அனுப்பி ஆகணும். இன்னைக்கே கறி எடுத்து கொடுத்தா கிளப்ப வேண்டிதான். சரிம்மா, நான் போய் அவங்க வந்திருக்காங்களா, போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் எதுக்குங்க, விடுங்க. அண்ணே விடுங்கண்ணே. தம்பி நீ போய் எடுத்துட்டு வாடா. எப்படி ஆக்கி கொடுத்து மொத்தத்தையும் இன்னைக்கு பேக் பண்ணிட வேண்டிதான். பரவாயில்லையே, என் மாப்பிள்ள நாங்க வந்திருக்கோம், நீ கறியெல்லாம் எடுக்க போறாரு. நல்லவன்னா ஒரு சில நேரம் அவங்க அப்பன் குணம் வந்துருது. ஏண்டி குமரி, எங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுவிட்டு ஜாலியா இருக்கிற அப்படித்தானே? ஏ அப்பா, என்ன ஜாலியா இருந்தா நீ வந்து பாத்தியா? இன்ன வரைக்கும் அசைன்மெண்ட் எழுதி கை வலியே வந்துருச்சு. நானும் இப்பதான் கொஞ்சம் காத்தாட வந்தா கொழுப்பு. நடிக்காத இல்லைன்னா உங்க அப்பா வேற 3000 கொடுத்துட்டு போனா. 2 நாளைக்கு 3000 என்ன பொட்டப்பிள்ளைக்கு செலவு? நல்லா கடத்தி நீ தின்னுபிட்டு ஜாலியா இருப்ப. அப்பாயி வாய கிண்டாத, கம்முன்னு இருந்துக்கோ. எம்மாடி என்னம்மா பண்ற? இப்பதாம்மா அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வந்தேன். என்ன விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, விசேஷம்லாம் முடியல. உங்க மாமையெல்லாம் இன்னைக்கு ராமேஸ்வரம் போகணும், கடலெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு சொல்லிவிட்டாங்க. அதனால இப்ப எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்ப ஃபேமிலியே எல்லாரும் நல்லா ட்ரிப்பு சுத்துறீங்க. ஆமா, உன்னை வானாதான் வர மாட்டேங்கிற. அப்புறம் நாங்க போயிட்டு தான் வரணும். சரி என்ஜாய் பண்ணுங்க. சரி வண்டி எடுத்துட்டாங்க, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். சரியா? ஓகேம்மா, பாய். நீ வெளியே எங்கிட்டும் போய்கிட்டு இருக்காத, வீட்டில் எல்லாமே இருக்கு, ஆக்கி சாப்பிட்டுட்டு இரு. ஏதாவது வேணா ஆர்டர் போட்டு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியவே நின்று வாங்கிக்க, யாரையும் உள்ள விடாத. சரி, 2 நாளையில நாங்கள் வந்துடுவோம். ஓகேம்மா. அதுவும் இல்லாமல் என் ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை. இங்கே எல்லாருக்கிட்டுமே C-type பின்னும் இல்லை வேற. அதனால ஃபோன் எப்போ வேணாலும் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் ஆகிடும். நான் இங்கே யாரோடைய நம்பர்லையாந்து கூப்பிடுறேன். வைக்கிறேன். ஓகேம்மா. என்னங்க அங்கேயே நில்லுங்க. இங்கேயே நிக்கணுமா? அம்மா இல்லையா? அம்மாலாம் ராமேஸ்வரம் போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்னங்க, அம்மா கிட்ட வர்கீஸ் 5000 வாங்கிட்டு போனாராம். தான் இந்த காசை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இப்போதைக்கு எங்க வீட்ல யாருமே இல்ல, அதனால நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. அம்மா